ரோஹிணியோட நடிப்பு சூப்பர்னு சொல்லலாம். ஏன்னா அடி வாங்குறாங்க, சூப்பராக அடி வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்காமா, அவங்க அப்பா செத்து 10-15 வருஷம் ஆகிப்போச்சுன்னு ரோஹிணி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பூசாரி சொல்கிறாரு, இப்போ தான் சமீபமாக செத்து போனார், அதனால தான் ஆவி அவங்கள விட்டு போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல தண்டனை கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம் அது ரோஹிணி பண்ணினதுக்கெல்லாம். அப்போ வந்து அது கொஞ்சம் காமெடியாக இருக்குது. பாவம் அடி தாங்க முடியாது, எந்திரிச்சு ஓடிடுறாரு. அதில் வேறு ஒரு தடி கொடுத்து, இதை நீங்கள் பத்திரமா வச்சுங்க, டெய்லி காலையிலும் பொழுதாடியும் அடி போடுங்க அப்படிங்கிற சொல்லக்குள்ள இந்த மனோஜ் வந்து சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு முன்னாடியா ஏதோ ப்ரெஸ்கிரிப்ஷனில் மாத்திரை எப்படி கொடுக்குறதுன்னு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து காமெடியாக இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம். அப்புறம் அடுத்தது நம்ம சரி இவர் வந்து முத்து ஒரு பாவங்க ஏதோ அவங்க அப்பா இறந்துட்டாங்களாம். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டுருக்காங்க ஒரு பேசஞ்சர். அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக ட்ரெயினுக்கு அனுப்பணுங்கிற ஒரே காரணத்தினால ராங் ரூட்டில் போயிடுறாரா. அதில் வேற போலீஸ் சீஸ் பண்ணி உள்ளே வச்சுருது காரை. அப்போ வந்து வீட்டில் பேசிகிட்டு இருக்கக்குள்ள மீனா என்னன்னு கேட்டால் இப்படின்னு சொல்லுவோம், நீங்கள் செஞ்சது தப்பு தானே அப்படிங்கவும் கோவப்படுறாரு. அந்த இடத்துல கடுமையான கோவத்தை முத்து காமிச்சிட்ருக்காரு மீனா மேலே. வழக்கம் போல் மீனா அதை காப்பாற்றணுமே, அதனால் அவங்க பூ கொடுக்குற இடத்துல அந்த இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃபுக்கிட்ட இதை சொல்லிகிட்ருக்காங்க. அவர் போனது தப்பு தானே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் சொல்லிகிட்ருக்காங்க. அப்புறம் அடுத்தது என்ன காமிக்கிறாங்கன்னா, நம்ம மனோஜ் தடி எடுத்து பிரம்பால ஸ்கூல் டீச்சரை அடிக்கிற மாதிரி அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க ரோஹிணியை மறுபடியும். ஐயோ, இதுக்கு மேலே நான் அடி வாங்கினா செத்துருவேன், என்னை அடித்தே கொண்டு போடாதீங்க, எங்கிட்ட பேயும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ரோஹிணி கத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி தான் விஜயா இவ்வளோ சப்போர்ட்டாக ரோஹிணிக்கு இருக்காங்கன்னு தெரியல. அடி வாங்குற ஒரு கோவத்தை கூட காமிக்காமல் சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. அந்த அவங்கக்கிட்ட பேசுகிறத சொல்கிறேன், ஆனால் வருத்தமாக இருக்கிறாங்க. ஐயோ, ரோஹிணி அடி வாங்குறாப்லையேங்கிற வருத்தம் இருக்குது. ரோஹிணிகிட்ட நல்லா பேசுகிறாங்க. அதை சீரியலாக தொடர்ந்து பார்க்காதனால அது புரியல. இருந்தாலும் சுவாரஸ்யமாக போய்கிட்டு இருக்குது சிறகடி காசு.